ஓகே, இப்போ நம்ம டுடே பார்க்க போகிறது ட்ரேட் பிளான். நம்ம இது வரைக்கும் படித்த ஃபுல் கான்செப்ட்ஸையும், அதாவது ஐசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம். முடிஞ்ச மார்க்கெட்டில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் அது எப்படி நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக அனலைசஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் லைவ்ல இருக்கும்போது என்ன நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்ஸ் வந்து ஜிபிபி யூஎஸ்டி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ ரீசெண்டாக அக்டோபர் 3rd வீக் வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும். நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுற டேட் 19/10, ஓகேங்களா. ஸோ அக்டோபர் மாதத்தோட 3 வார சார்ட்ஸையும் ஜிபிபி யூஎஸ்டியில் நம்ம தெளிவாக அனலைசஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம அனலைஸ் பண்ணும்போது வீக்லில தான் வருவோம், சரிங்களா. மந்த்லி சார்ட்ஸ் அது எப்பவும் போல கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். அவ்வளோவா மந்த்லி சார்ட்ஸ் எப்பவுமே மாறாது. வீக்லி சார்ட்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு வீக்கும் மாற்றும் போது பார்த்தே ஆகணும், ஓகே. ஏன்னா வீக்லியில் எஃபிஜிஸ் கூட இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, எஃபிஜிஸ் கூட இருக்கலாம். இப்போ இங்கே வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. இப்போ நான் நீ அனலைஸ் பண்ணும்போது இந்த எஃபிஜி கிட்ட வந்திருக்குன்னு பார்ப்பேன், ஓகேங்களா. அதனால வீக்லி சார்ட்ஸ்ல இருந்து நம்ம வர போகிறோம். ஸோ இது இல்லாமல் நிறைய பேருக்கு மார்க்கெட் செல் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்லாம் வேலை செய்யுமா, அதாவது பை ஆர்டர் ஃப்ளோஸ்லாம் வேலை செய்யுமா, இல்லை மார்க்கெட் பை ஆகி போயிட்டே இருக்கு. லெஃப்ட் சைட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ளைஸ்லாம், அதாவது செல்லுக்கான ஆர்டர் ஃப்ளோஸ் பிடிஆர்எஸ் எதனா வேலை செய்யுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு. அதை நான் ஆல்ரெடி டிஸ்கார்டில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன், ஐஆர்எல் இஆரோட கம்பேர் பண்ணி. இன்னைக்கும் நம்ம அதை வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா, நல்லா பாருங்க, மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோ பைல போகுது. அதாவது நீங்க அனலைஸ் பண்ணும்போது இவ்வளோ சார்ட்ஸ் வீக்லில தேவையே இல்லை, சுத்தமா தேவைப்படாது. நான் ஜஸ்ட் உங்களோட ஆர்டர் ஃப்ளோ வந்து புரிஞ்சதுக்காக சொல்றேன் பைல தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற சார்ட் இப்போ நம்ம எங்க இருக்கோம், இந்த இடத்துல இருந்திருப்போம். அதாவது இது இந்த 3 வாரமும் இனிமேல் நடக்க போறது தான், ஓகேங்களா. என்கிட்ட ப்ரீமியம் இல்லை, ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் சார்ட் கட் பண்ண முடியும், நம்மளால ஃப்ரீயாவே கட் பண்ண முடியும். ஸோ நீங்க இப்படி இருந்திருப்பீங்க கரெக்டா. இப்போ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க என்ன நல்லா தெரியுது, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, அதை டேப் ஆகிட்டு மேலே போயிட்டு இந்த இஆர்எல் எடுத்தாச்சு. அகெயின் இந்த இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வரும், இந்த ஐஆர்எல் தான், இதுதான் எஃப்இஜி. இந்த எஃப்இஜில இருந்து டேப் ஆகிட்டு அகைன் மேலே மார்க்கெட் போயிட்டு இந்த இஆர்எல் கலெக்ட் பண்ணியாச்சு. திருப்பி இந்த இஆர்எல் கலெக்ட் பண்ண பிறகு இங்க ஐஆர்எல் வருது, அதாவது இங்க வரல, இங்கதான் வருது. ஏன் இங்கே இருந்து கிளம்புதுன்றதுக்கு ஒன் டேல ஒரு பிரேக்கர் இந்த சைட்ல இருந்திருக்கு, அதனால இங்க இருந்து போயிடும், அதை காமிக்கிறேன். ஸோ அகெயின் இங்க இருந்து போற மார்க்கெட், இது ஒரு இஆர்எல், தென் அங்க இஆர்எல்ஸ் அதுக்கு மேல இல்லைன்னா லிப்ட்ல பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா இஆர்எல்ஸ், அதெல்லாம் ஆல்ரெடி கலெக்டட். இதெல்லாம் ஓவர் மோஸ்ட் இஆர்எல். இந்த இஆர்எல் கலெக்ட் ஆகும்போது மார்க்கெட் கொஞ்சம் செல் தரணும், ஆனா செல் ஆகி திருப்பி ஐஆர்எல் போயிடுச்சு. நான் செல் மீன்ஸ் இந்த இஆர்எல் கலெக்ட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்க்கு நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேன், ஆனா அந்த மாதிரி வரல, ஓகேங்களா. ஸோ அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல டார்கெட்ஸ் போறான்னா எங்க போறான், இந்த வீக் இருக்கு பாத்தீங்களா. நீங்க டக்குன்னு இதை எடுத்துட்டு வைக்கக்கூடாது, இந்த ஐஸ்லாம் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா நம்ம இருக்கக்கூடியது பெரிய டைம் ஃப்ரேம்ஸ். பெரிய டைம் ஃப்ரேம்ஸ்ல இஷ்டத்துக்கு ஐஸ் அண்ட் லோஸ்லாம் வந்து நம்ம டார்கெட்ஸை வைக்க முடியாது. ஒரு வீக்ஸோ டேவோ மந்தோ ஐஸ் அண்ட் லோஸ்லாம் லிக்விடிட்டின்னு ஏன் பார்த்தோம், அந்த லிக்விடிட்டியோட கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட்டா. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க மொத்தமா ஸ்ட்ரக்சரா பார்க்கறதுலாம் வந்து எப்படி பார்க்கலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து மார்க்கெட் இப்படி கீழே விழுது, இது ஒரு லோ, இதை லோனும் சொல்லலாம், இல்லை இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் என்னோட டார்கெட்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருந்தா பரவாயில்ல. இப்போ நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இனிமேல் டார்கெட் பண்றீங்க, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் விட்டுட்டு இதுதான் ஐ அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் டார்கெட் பண்ண முடியாது. இங்க இப்ப தாண்டான், இவ்வளவு தாண்டி இருக்கானா, அகெயின் இப்போ இங்க இருந்து போகும்போது, அதாவது உதாரணத்துக்கு நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, இப்போ இந்த லைன் போட்டு வச்சிருப்பீங்க, இப்போ இதுதான் உங்களோட இஆர்எல். இந்த ஐஆர்எல்ல இருந்து இந்த இஆர்எல் போகுது, அதுக்கும் மேல போகுது, அதாவது அதுக்கும் மேல போகுது மீன்ஸ் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம், ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருந்து 4 hour 1 hourலாம் வந்து சப்போர்ட் பண்ணி பை போகுது. அப்போ எவ்வளவு தூரம் போவோம், நெக்ஸ்ட் இதை மார்க் பண்ணணும், நீங்க இந்த ஐ மார்க் பண்ணும், அப்புறமும் போகுது, இந்த ஐ மார்க் பண்ணும். இங்க என்ன இருக்கு, செல் எஃப்இஜி இருக்கு, ஓகே. நியர்லி போயிட்டான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மேனிபுலேஷன்ஸ் தான், கிட்ட போய் நிறுத்திடுவானுங்க, ஓகேங்களா. நாளைக்கு உங்களுக்கு இதான் வந்து ஈக்குவலோ ஈக்குவலைன்னு சொல்லிட்டு படிப்பீங்க, அதுக்கு அந்த மாதிரி ஆக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. வெறும் 3 பிப்பு தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐ டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது 3 பிப்பு அதை போய் ரீச் ஆகல, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் என்ன ப்ரோ பண்றது, இப்போ இந்த வீக் முடிஞ்சாச்சு. இது வந்து நம்மளுக்கு நாளை பின்ன மார்க்கெட்டிங் வந்து பை ஆகி வரும்போது இது ஒரு ஐ ஈக்குவலைஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பொறுமையா டார்கெட்ஸை வைக்கணும். இப்போ இந்த வார்த்தை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், மார்க்கெட் வந்து பைல தான் நல்லா போய்கிட்டு இருக்கு. நியர்லி பாத்தீங்கன்னா இந்த இஆர்எல் எடுத்ததுக்கு இன்னும் மார்க்கெட் செல் ஆகவே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ இந்த செல் எஃப்இஜியை தொட்டா நம்ம செல் பார்க்கலாம் கன்ஃபர்மேஷனோட, ஓகேங்களா.
அப்படி இல்லைனாலும் மார்க்கெட் வந்து செல் ஆச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பை மார்க்கெட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஓரளவுக்கு இந்த மாதிரி இஆர்எல்ஸ் எல்லாம் எடுத்துட்ட பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கூட கொடுக்கல. அது இப்படியே தான் போகுது. அந்தந்த ஐஸ் அண்ட் லோஸ் தான் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த லோல இருந்து இந்த ஐக்கு ரீடெஸ்ட் ஆயிடுச்சு, இந்த லோல இருந்து இந்த ஐக்கு ரீடெஸ்ட் ஆயிடுச்சு, இந்த லோல இருந்து இந்த ஐக்கு ரீடெஸ்ட் ஆயிடுச்சு, அப்படி போது ரீட்ரேஸ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ ஓவராலா இந்த லோல இருந்து இந்த ஐக்கு விடும். ஓவரால் லோ இங்க இருக்கு, இதான் ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன் இது ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றேன்? இந்த லோ தான் இந்த ஐயை உடைக்கிறதுக்கு உதவுச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த லோல இருந்து இந்த ஐ வரையும் ஒரு ஸ்ட்ரக்சர்னா, அப்போ இது ஐயர் லோ, இது ஐயர் ஐ. ஓகேங்களா? இப்போ இது உடஞ்சு கீழே வரும். இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். செல்லு தான் சொல்றேன். இப்போ பைலியே இருக்கு, மார்க்கெட் செல்ல ஆகலாம் அப்படின்னா இது வரைக்கும் ஆகலாம். அப்போ இது வரைக்கும் ஆச்சுன்னா தெரியுதா உங்களுக்கு திருப்பி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு எஃப்இஜி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான எஃப்இஜி இருக்கு. நான் உங்க இதுலயே தான் அனலைஸ் பண்றேன், எதுவுமே நான் மாத்திலாம் பண்ணல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த லோல இருந்து ஐ வரைக்கும் கனெக்ட் பண்றேன். இந்த ஐ வந்து இப்போ நம்ம முடிஞ்ச சார்ட்ன்றதுனால நீங்க பாத்துட்டோம் இதான் சொல்லிட்டு ஐன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்போம். சரிங்களா? நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது, அடுத்த வாரத்துல இருந்து மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டே தான் இருக்கு. அப்போ இதான் ஐ ஃபிக்ஸ்டு. அப்போ மார்க்கெட் இந்த செல் ஆகும் போது உங்களோட டார்கெட் இந்த எஃப்இஜிக்கு வரலாம்னு சொல்லிட்டு நீங்க வச்சு வைக்கலாம். அங்க வந்தப்பறம் நம்ம மிச்சத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க இஆர்எல் டு ஐஆர்எல். இப்போ புரியுதுங்களா ஏன் இஆர்எல் டு ஐஆர்எல் இம்பார்ட்டன்ஸ் பண்ணானு? இந்த மாதிரி தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்படி இருந்திருப்போங்களா? இங்க நம்மளோட அனலைஸ் என்ன, இந்த ஐல இருந்து இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் போட்டிருக்கேன். மேபி மார்க்கெட் இங்க வரலாம் கன்ஃபார்மா, மேபி வந்தா வரலாம் அப்படிலாம் கிடையாது. கன்ஃபார்மா வந்து ஒரு ஐஸ்க்கு எடுத்ததுக்கு ஐஆர்எல் வந்து தானே போகுது, அப்போ இந்த ஐஆர்எல் வரலாம். ஓகேங்களா? இங்க இருக்கே ப்ரோ, இதுவும் எஃப்இஜி தானே, 1 2 3 முடிஞ்சிச்சு. இங்க இருந்து இப்படியே போலாமான்னு கேட்டீங்கன்னா போலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம இருக்கிறது வந்து அட் த மோஸ்ட் ஆஃப் த பிரீமியம்ல போயிட்டு இருக்கோம், பை பை பைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பை எடுத்தா சேஃப் என்ட்ரி. இங்க எடுக்கும் போது உங்களுக்கு ரிஸ்கி தான். அப்ப இங்க இருந்து போச்சுன்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் பார்த்தா நம்ம எடுக்க முடியும். ஏன் 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்? ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடியது 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்துடும் டேரக்டா. வீக்லி 4 ஹவர் 50 அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. நீங்க நடுவில் டே பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, என்ட்ரிக்காக சொல்றேன். உங்களோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்காக 4 ஹவர் 1 ஹவர் வரணும்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் காமனா யோசிச்சா இவன் ப்ரீமியம்ல தான் இருக்கான். என்ன டைம் ஃப்ரேம்னா இருக்கட்டும், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து போறான்னா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இங்க வரனா தைரியமா கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கும் 0.5ல இருக்கான். தென் இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோஸ் எல்லாமே ஃபில்டா இருக்கு. இது ஃப்ரெஷ்ஷான எஃப்இஜியா இருக்கு. அதனால சொல்றேன் நான், இங்கேயுமே கண்மூடி தரமா தொட்டோடே போட்டுற மாட்டோம். அங்கேயும் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். ஏன் கன்ஃபர்மேஷன் இத்தனை வாட்டி சொல்றீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த லோல இருந்து இங்க ஐ போயிட்டு கீழே வரான்ல, இங்க வந்து அவன் எதை எடுத்துட்டு போயிருக்கான், ஓபி தான் எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த ஓபிக்கு எவ்வளவு டீப்பா வந்திருக்கான், எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும்ல. இயர்லி இங்க வரும்போது அவ்வளவுதான், அந்த ஓபி முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப டீப்பா அலைய விட்டுட்டு தான் போவோம். ஏன்னா உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதை லைவ்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்திருக்குமே நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த எஃப்இஜி எடுத்துக்கோங்களேன், நல்லா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இங்க இருந்து இப்படி போயிடுச்சு. ஆனா அடுத்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு செல்லே இருந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான் உடஞ்சது போல, அது காலி பண்ணிட்டு கீழே வந்துருவான்னு நினைச்சிருப்பீங்க. எவ்வளவு கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க என்ன மாதிரி ஒரு மொமெண்டம். ஆனா 2 வாரம் உங்களை அலைய விட்டுருப்பான், இல்லைன்னே சொல்ல. இதுதான் நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணணும் லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போகணும்னு சொல்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான். சரிங்களா? ஏன் இங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையுது? இது வந்து என்னது, லாஸ்ட் மந்த், அதாவது லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட். ஸோ அவ்வளோ பெரிய வாலட்டைல் இருக்காது. செகண்ட் வீக் தேர்ட் வீக் தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் வீக் தேர்ட் வீக் தூக்கிட்டானா, ஃபோர்த் வீக் கொஞ்சம் அமைதியாகிட்டானா, அப்போ சொல்றது நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் கொஞ்சம் அமைதியா இருக்கா, இது தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் இது போலதான் உங்களுக்கு வந்து வாலட்டைல் மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ அந்த செகண்ட் தேர்ட் வீக் பயங்கரமா இருக்கும். அந்த செகண்ட் தேர்ட்ல எதனா ஒரு வீக் விட்டானா அடுத்து வரக்கூடிய வீக் அந்த ஃபோர்த் வீக் நல்லா ஃபீல் பண்றானுங்க. இப்படிலாம் தான் நடத்துவானுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களுக்கு மொமெண்டம் வருதுன்னா அது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம குவார்டர்லி தியரியில பார்த்தோம்ல, நடுவில் இருக்கக்கூடிய 6 மந்த், செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டர், அதெல்லாம் வந்து உங்களுக்கு 4 வீக்ஸ்மே நல்லா மொமெண்டம் கொடுத்துருவானுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ணது, மார்க்கெட் ஒன்று பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் இங்க இருந்து கண்டினியூ ஆகுது நல்லது. அப்ப இங்க இருந்து கண்டினியூ ஆகணும்னா மார்க்கெட் அங்க இருந்து செல் ஆகி தான் வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப செல்லு நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்து மார்க்கெட் இங்க செல் ஆகி வரதுக்கு மினிமம் ஒரு 2 வாரமாவது எடுத்துக்கும், உடனே எல்லாம் வந்துடாது. சரிங்களா? நம்மளுக்கு தேவை அடுத்த வாரம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான். அப்ப இங்கே ரியாக்ட் ஆனா ப்ரோ பண்றது, ஓகே இங்க நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்க ரியாக்ட் ஆனா அதுக்கு ஏத்த பைக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா மட்டும் நம்ம எடுப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்றது, அப்படி இருந்தா அது பேரை வந்து எப்படி பாக்குறதுன்னு கேட்பீங்க. இப்போ நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இங்க வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் 1 ஹவர்லயோ 4 ஹவர்லயோ
எனக்கு ஏற்ற மாதிரி எம்எஸ்எஸ் வைக்குதான்னு பார்ப்பேன். அப்படி வைக்கவே இல்லை, செல்லு தான் சப்போர்ட் ஆகுது, நான் செல் தான் எடுப்பேன். இதுல எந்த விதமான குழப்பமும் எனக்கு இங்கே ஏற்படாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ அடுத்தது ஒன் டே போயிடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேம் போனா நீங்க வந்து கீழே தான் வரணும்னு இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ புரியறதுக்காக திருப்பி திருப்பி மார்க் பண்றேன். இது போன கிளாஸ்லயே மார்க் பண்ணதான் ஜிபிபி யூஎஸ்டிக்கு. இங்க பாருங்க, ஜஸ்ட் இங்க இருந்து கிளம்புதா, அகெயின் இந்த பிரேக்கர் பிளாக் எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க. இந்த பிரேக்கர் பிளாக்ல திருப்பி இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி இங்க வந்து இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு, ஆனா இதுல வந்து வரல மார்க்கெட்டு. இந்த இடத்துல எஃப்இஜில இருந்தே போகுதுன்னா சிம்பிள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுங்க. இந்த நோட்டு இந்த ஐ போட்டீங்களா, இந்த 0.5 கீழே 2 எஃப்இஜி இருக்கு. எந்த எஃப்இஜில ரியாக்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் எஃப்இஜில ரியாக்ட் ஆயிருக்கு. அந்த எஃப்இஜில கன்ஃபர்மேஷன் கிடைச்சு மேல போயிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த எஃப்இஜி வரணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அகைன் இந்த எஃப்இஜி இப்போ இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக்ல இருந்து டேப் ஆயிட்டு மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து பிரேக்கர் பிளாக் டேப் ஆயிட்டு போயிடுச்சு. இப்போ புரியுதா நான் ஆர்டர் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு பொறுமையா மார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இப்போ இங்க கூட என்னால மார்க் பண்ண முடியும். இங்கே எஃப்இஜி தான். ஸோ சார் அங்கே எஃப்இஜி தொடலை. ஓகே, ஆனால் ஓபிலாம் இருக்கு. இந்த சைட்லயும் நம்மளால மார்க் பண்ண முடியும். வீக்லி எஃப்இஜிஸ்ல இருந்து போகும். இது வந்து ஒரு நல்ல ஓபி. தெரியுதுங்களா? தெளிவான ஓபி. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணி காமிக்க முடியாது. தெளிவாக நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் சும்மா இவ்வளோ அனலைஸ்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் இப்போ இங்கே மட்டும் தான் பண்ண போறீங்களே. இப்போ இப்படி வந்துட்டு நிற்பீங்க மார்க்கெட்டில். சிம்பிளான விஷயம். சூப்பராக நல்லா மேலே போயிருக்கு. இந்த இஆர்ல எடுத்திருக்கான். இந்த இஆர்ல எடுத்ததுக்கு அவன் இன்னும் வரவே இல்லை. அது இல்லாமல் வீக்லியும் இஆர்ல எடுத்திருக்கான். அப்போ நான் என்ன பண்றது? எப்படி வந்து நான் மார்க்கெட் வந்து பிடிக்கிறது? இப்போ இந்த இஆர்ல எடுத்த உடனே நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இதை வந்து பிரேக்கர் ஆக்ட் பண்ணி எடுத்து போயிருக்கான். தெரியுதா? அந்த எனக்கு சொல்றேன். இப்போ என் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சா, வந்து சூப்பரா டேப் ஆயிட்டு அப்புறம் மேல போயிருக்கான். இதெல்லாம் எப்படி? நாம தான் யோசிக்கணும். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன்ல, இஆர்எல் எடுக்கிற ட்ரெண்ட் இப்போ பைல போயிருக்கு. நீங்க இஆர்எல் எடுத்தோடனே செல்லு வரணுன்றது பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஐஆர்எலுக்கு வந்து தான் ஆகணும். ஆனா அது அப்பவே வரணும்னு அவசியம் கிடையாது இல்ல. ஏன்னா உடச்சிட்டு போற ட்ரெண்ட் பை. நீங்க ஐஆர்எல் வரணும்னு நினைக்கிற ட்ரெண்ட் வந்து கவுண்டர் ட்ரெண்ட். அவன் எப்போ வந்து அந்த மாதிரி வரணும்னு முடிவு பண்றானோ அப்பதான் வருவான். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான பை ஆர்டர் ஃப்ளோ கொடுத்து தானே இருக்கு. ஹெச்டிஎஃப்லேயே கொடுத்துருக்கு. நல்லா பாருங்க. இதெல்லாம் என்ன டே? மண்டே சூப்பரா போயிருக்கு. மண்டே டியூஸ்டே நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் மந்த் ஆஃப் த வீக், லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணணும். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது? ஃப்ரைடே அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம மண்டே வந்து வரப்போகுது. மண்டேக்கான என்எஸ்பி நியூஸஸும் பார்க்கணும். அதையும் பார்க்கணும். அந்த வீக்ல நியூஸஸ் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டா சப்போர்ட் ஆகுறானுங்க செல்லுக்கு தான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா இங்க இருந்து ஒரு 4 ஹவர் போவோம். நோ பிளான் இல்லை. ஓகே, ஜஸ்ட் சி. இதுக்கு மேல நான் பண்ண போறது ஒண்ணுமே கிடையாது. ஒன் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் ஐஆர்எல் இஆர்எல் பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் பண்ண போறது 4 ஹவர் 1 ஹவர் டிஎஃப்ல வந்து பிடிஆர்எஸை மார்க் பண்ணிட்டு 15 மினிட்ல என்ட்ரி எடுக்க போறேன். 4 ஹவர் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல எனக்கு பிடிஆர்எஸ் இல்லாம மார்க்கெட் நின்றுட்டு இருந்தால் டைரக்டா 15 மினிட் போயிட்டு நான் PO3 அப்படின்ற ஒரு டாபிக் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போறேன். இவ்வளவுதான் நான் பண்ண போறது. இவ்வளவுதான். நான் தெளிவா சொல்லிட்டேன். வீக்லி ஒன் டே டைம் ஃப்ரேம்ஸ்ல நான் இருக்கக்கூடிய ஐஆர்எல்ஸ் அண்ட் இஆர்எல்ஸ் பார்த்துக்கிட்டேன். 4 ஹவர் 1 ஹவர்ல வந்து எனக்கு அங்க ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் வித் பிடிஆர்ஏ அங்க தெரிஞ்சா ஓகே. அங்க தெரியலனா அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்பீங்க. இப்போ இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஓகே. அப்ப இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுப்பேன்? இந்த இடத்துல 15 மினிட் தான் போய் பார்ப்பேன். 15 மினிட்ல பார்த்தா PO3 பார்த்து ட்ரேட் எடுப்பேன். இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு கான்செப்ட் வந்து முக்கியமா சொல்றேன். ஐஆர்எல் இஆர்எல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு ஐஸ் அண்ட் லோஸ் ஐயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் கன்சல்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதான் இஆர்எல்ஸ். ஐஸ் அண்ட் லோஸ் தான் இஆர்எல்ஸ். அதே மாதிரி ஐஆர்எல்ஸ்னா எஃப்இஜிஸ் தான், பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எஃப்இஜிஸ். அப்படி இல்லைன்னா ஐயர் டைம் ஃப்ரேம் ஓபிஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு மார்க்கெட் நிக்கிறதுக்கு, அதாவது கன்சல்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு ஐஇ லோ அப்படி இல்லைன்னா ஒரு ஐஆர்எல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் லோஸ்ல இருக்கக்கூடிய பிடிஆர்எஸ், அதுக்கப்புறம் இந்த 0.5 லெவல், இந்த மாதிரி லெவல்ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட்டு கன்சல்டேஷன் பண்றதுக்கு தாராளமா வாய்ப்பு இருக்கு. அந்த கன்சல்டேஷன் உள்ள வந்து என்ன பண்ணும்னா
ட்ரேடபிள் கன்சாலிடேஷனா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா அது என்ன ட்ரேடபிள் கன்சாலிடேஷனா இருக்கும்னா டபுள் சைடா இருக்கும். கன்சாலிடேஷன்னாலே டபுள் சைட் தான், பை அண்ட் செல் தான். நீங்க அந்த மாதிரி ஐஏ டைம் ஃப்ரேம் கன்சல்டேஷன்ல மாத்தும் போது அது ட்ரேடபிளா இருக்கும், நல்லா பெரிய பெரிய எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, செல்லு தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த கன்சல்டேஷன் எப்போ முடியும்ன்றது உங்களால சொல்லலாம் முடியாது, அது நடந்துட்டே தான் இருக்கும். நீங்க ஃபாலோ அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மேனிபுலேஷன் போட்டு எம்எஸ்எஸ் போட்டு போயிடுவானுங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல அதான் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது 1ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் இப்படியே தான் பண்ணியிருக்கான். இஆர் எடுத்துட்டு செல்லு தான் ஆக போதா, செல் அடிச்சுட்டு போலாம்ல. அந்த லிக்விடிட்டியை கேதர் பண்ணி தான் செல் அடிப்பானுங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த பைக்கான ஓபி இருக்கா, இந்த பை ஓபி பிடிச்சி நீங்க பை போட்டிருப்பீங்க. திருப்பி இந்த ஐ எடுத்திருப்பான், இந்த ஐ எடுத்ததுனால திருப்பி உள்ள வந்திருக்கும். அகைன் இங்க இருந்து ஒரு பை போயிருக்கு, அகைன் அங்க இருந்து செல் ஆயிருக்கு, திருப்பி ஒரு பை போயிருக்கு, திருப்பி செல் ஆகுது. இந்த மாதிரி தான் ஆகும். இதான் உண்மை. சரிங்களா, இப்படிதான் இருக்கும் மார்க்கெட். இது எல்லாருக்கும் காமன் தான். அந்த இடத்துல டவுட் வரும் தான், மார்க்கெட் வந்து பையா செல்லான்ற குழப்பம் இருக்கும் தான். அதுதான் ஐயர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன டிப் வந்து உங்களுக்கு பயங்கரமா உதவும். ஐஸ் அண்ட் லோஸ் வந்து மார்க்கெட் ஐயர் டைம் ஃப்ரேம்ல கலெக்ட் பண்ணும்போது, ஐயர் டைம் ஃப்ரேம்னா வீக்லி, டெய்லி, 4 ஹவர்லாம் கூட கிடையாது. ஆனா 4 ஹவர் ஆகும் தான். ஆனா உங்களுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமே கன்சல்டேஷன் தரத்து ஐயர் டைம் ஃப்ரேம் ஆன டேஸ், வீக்கோட ஐஸ் அண்ட் லோஸ் எடுக்கும் போது, அந்த டேஸ் வீக்லியோட எஃப்இஜி ஸ்டாப் ஆகும்போது, அதுக்கப்புறம் அதோட 0.5ல இருக்கும்போது, இந்த இடத்துல இந்த மாதிரி தான் மார்க்கெட் பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேட்கறேன், அப்ப இத்தனை நாளா வந்து மார்க்கெட் போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னோட சிம்பிள் கேள்வி. இங்க தொட்டாச்சு மார்க்கெட்டு, இங்க இருந்து நல்லா மேல போறான், என்ன பண்ணீங்க? இங்க இருந்து மேல போறான், என்ன பண்ணீங்க? ஏன் இந்த இடத்துல தான் உங்களுக்கு டவுட் வருமா? அங்க மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்களா? இது வந்து காமன் டவுட். இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கிட்டுமே நான் கேட்கறது தான். ஏன்னா எனக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படிதான் வருது. கரெக்டா இந்த இடத்துல வரும்போது தான் டவுட் கேட்பாங்க. அப்போ இங்க இருந்து போகும்போதெல்லாம் என்ட்ரிஸ் இருக்குல்ல. இப்ப இந்த இஆர்ல இருந்து இறங்குது அந்த கன்சல்டேஷன் விட்டு, அப்ப இங்கெல்லாம் என்ட்ரிஸ் இருக்கே. இங்கேயும் பாருங்க, இங்கெல்லாம் கன்சல்டேஷன் தான் இருக்கு. 1ஆம் தேதி தொட்டான், ஆனா இங்க கிளம்பு வந்து நியர்லி ஒரு 13ஆம் தேதி ஆச்சு. ஆனா அப்ப இவ்வளவு தூரம் இதெல்லாம் என்ன பண்ணீங்க? இத்தனை நாள் நல்லா மேல போச்சு. அந்த மேல போற நாட்களை பிடிச்சிட்டு கன்சல்டேஷன் ஆகிற நாட்கள் நீங்க வந்து ட்ரேடே பண்ண முட்டாவோட நீங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. இயர்லியே சொல்றேன், மந்த்லி கூட விட்டுருங்க, இயர்லியே நீங்க ப்ராஃபிட்டா தான் இருப்பீங்க. இப்ப இங்க பாருங்க, 21ல இருந்து இவன் மேல போறதுக்கு வந்து நியர்லி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. 10 நாள் ட்ரேட் பண்ணாது. இந்த 2ஆம் தேதி வந்து எம்எஸ்எஸ் வச்சு மேல போறான்ல, 2ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாள் பண்ணுங்க. திருப்பி அந்த இஆர்ல எடுத்ததுக்கு அங்க வந்து ஒரு 1, 2, 3 நாள் கன்சல்டேஷன் பண்ணி 4ஆவது நாள் அடிக்கலாம். இந்த 4ஆவது நாள் கூட கண்டுபிடிக்க முடியலையா? இப்ப இங்க இருந்து பாருங்க, 19ல இருந்து இது வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணாலே ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல இருந்து மார்க்கெட் நல்லா நீங்க வியூ பண்ணீங்கன்னா, எதனா ஒரு டேவோட ஐஸ் அண்ட் லோஸ் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு டே டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா கம்பல்சரி மார்க்கெட் உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஐயோ லோவோ கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஐயோ லோவோன்னு சொல்றீங்க ப்ரோ, இது என்ன ப்ரோ நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். பை ஆர்டர் ஃப்ளோட போச்சுன்னா நீங்க நல்லா பாருங்க, டெய்லி ஐ தான் கலெக்ட் பண்ணும். இடையில வந்து ஒரு பீடியரை டேப் ஆகிறதுக்கு, எஃப்இஜி டேப் ஆகுது, மேனிபுலேஷனுக்காக ஒரு லோ கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே தான் போவோம். ஆனா ஓவரால் ஐஸ் தான் கலெக்ட் ஆகிட்டே போறோம். நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நீங்க செல் ஆகுதா, டே லோ கலெக்டட், டே லோ கலெக்டட், டே லோ கலெக்டட். ஓகேங்களா, ரெண்டே தான் நடக்கும். ஒன்னு ஐஸ் அண்ட் லோஸ் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ரேரா தான் உங்களுக்கு வந்து இன்சைட் பார்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, இன்சைட் பார்ஸ்னா இதுதான். இதுக்குன்னு தனி வேல்யூ கிடையாது. இந்த கேண்டலோட ஐயும் உடைக்கல, இந்த கேண்டலோட லோவும் உடைக்கல, அதுக்குள்ளேதான் இது இருக்கு. இது வந்து எங்கன்னா தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த வியூவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது 2வது வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓவரால் வியூ நான் சொல்றேன். ஒரு சார்ட் எடுத்தீங்களா, வீக்லி டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு ஐஆர்எல்ஸ் அண்ட் இஆர்எல்ஸ் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு நீங்களே பாருங்க ஆர்டர் ஃப்ளோ எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லி செல் மார்க்கெட்டா லோஸ் கலெக்ட் ஆயிருக்கும், பை மார்க்கெட்டா உங்களுக்கு கரெக்டா ஐஸ் கலெக்ட் ஆயிருக்கும். கன்சல்டேஷனா ஐஸ் அண்ட் லோஸ் கலெக்ட் ஆகும்போது, இல்ல எஃப்இஜிஸ் ஐஆர்எல்ஸ் டேப் ஆகும்போது, இல்ல 0.5ல இருக்கும்போது. அப்ப கன்சல்டேஷனே இல்லாம கூட நல்லா போயிருக்கே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, நார்மல் டேஸ்ல கூட அவனுக்கு லிக்விடிட்டி இருந்தா நவுத்திடுவாங்க மார்க்கெட்டை. அப்படி இல்லைன்னா அது நியூஸ் டேவா இருக்கும், நல்லா போயிருக்கும். இது 2 தான் வித்தியாசம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடம்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நல்லா போயிருக்கா? இது ஃபுல்லா கன்சல்டேஷன், இதுவும் ஃபுல்லா கன்சல்டேஷன், இங்கேயும் ஃபுல்லா கன்சல்டேஷன். ஆனா இங்க நல்லா போயிருக்கு. ஒரு கேண்டில் தொட்டா மார்க்கெட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ இங்க பாருங்களா, விக் விட்டுட்டு அன்னைக்கே நல்லா போயிட்டான். ஓகேங்களா, இன்னும் யூரோ யூஎஸ்டியில் அக்டோபர் இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்தா நல்லா மார்க்கெட் பை ஆரம்பிச்சது. இதுல இந்த யூரோ யூஎஸ்டி சார்ட்ல சரியான பை அந்த என்எஃப்பி நியூஸ்க்காக. இங்க மார்க் பண்ற மாதிரி இந்த சார்ட் தான். அது கரெக்டா 1ஆம் தேதி தொட்டான், 2ஆம் தேதி என்எஃப்பி அடிச்சா பாருங்க, நல்லா போச்சு. இப்ப இங்க பாருங்க, இது 8ஆம் தேதி, எதுவும் பேச நியூஸ் வந்திருக்காது. 8, 9, 10 கிட்ட நின்று அதுக்கப்புறம் தான் கிளம்பிச்சு.
இப்ப இங்க பாருங்க நல்லா போயிடுச்சு. இது வந்து நியூஸ் இல்லைன்னா சொல்லல, லிக்விடிட்டி தான் நல்லா போகும். நியூஸ் எதுக்கு சொல்றேன்னா நியூஸ்னால லிக்விடிட்டி நல்லா வரும். நியூஸ்ல அவ்வளவு பெரிய மொமெண்டம் வரத்தே இன்ஸ்டியூஷன் மட்டும்தான். அவன் லிக்விடிட்டி தரத்தினாலதான் உங்களுக்கு நவுத்துறாங்களே. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த இது இன்னும் ஈஸி. இவன் பாருங்க இஆர்ல அழகா கலெக்ட் பண்ணானா, திருப்பி ஐஆர்ல வரான், எங்க வரான் இங்க வரான். இதுக்கு தானே தலையெழுத்துக்கு அவ்வளவு வாட்டி சொல்றேன், ஜிபிபி யூஎஸ்டியும் யூரோ யூஎஸ்டியும் பண்ணுங்க. முக்கியமா யூரோ யூஎஸ் நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுங்க. யூரோ ஈஸியா இருப்பான். ஓகே, மார்க்கெட்ல வந்தா சீக்கிரமா நம்மளுக்கு தேவையான பினான்சியல் ஃப்ரீடம் நம்ம அடையறதுக்கான வழிகள் எங்க கிடைக்குமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம போய் திறக்கணும். கோல்டுன்னு தரக்கூடாது. என்கிட்ட வர கேள்வி எல்லாம் கோல்டு தான். ஆல் டைம் ஐ கோல்டு வந்தா என்ன பண்ணணும்னு பல பேருக்கு தெரியாது. வார் டைம் கோல்டு ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய எக்கனாமிக்கல் குளோபல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கோல்டு வந்து பை தான் ஆகும். எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா பை பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட், எஸ்எல் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நான் கேட்கறது. நான் கோல்டு பண்ண முடியாது, அதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லல. இது என்ன மாதிரி அழகா இருக்கு சார்ட் பாக்கிறதுக்கு. இங்க தொட்டுச்சு, இந்த இயர்ல எடுத்துச்சு. அகைன் எஃப்இஜி தொட்டுச்சு, இயர்ல எடுத்துச்சு. அகைன் எஃப்இஜி தொட்டுச்சு, நல்லா போயிடுச்சு மேல. எந்த இயர்ல எடுத்துனா லெஃப்ட் சைட்ல பாப்பேன் நான். இந்த இயர்ல வரையும் எடுத்தாச்சு. ஓகே சூப்பர். அந்த இயர்ல எடுத்துட்டு பிறகு கீழே வந்தான். இந்த ஓபி தொட்டான் 0.5. அது இந்த ஓபில இருந்து மேல போயிட்டு இதை எடுத்துட்டான். இதுக்கு மேல அவனுக்கு விருப்பம் இல்லை. ஃபுல்லா செல் ட்ரெண்ட் அடிக்கிறான். அந்த செல் ட்ரெண்ட் எப்படி அடிக்கிறான்னு நீங்க கேட்பீங்க. இங்க வரும்போது பார்க்க மாட்டீங்க. அங்க வரும்போது பார்ப்பேன். பையாவோட செல்லு தான் ஆகுதுன்ற சுச்சுவேஷன் எனக்கு கன்ஃபார்மா அங்க காமிக்கும். நான் செல் எடுத்துப்பேன். ஓகேங்களா. சோ இன்னும் இங்க இல்ல, யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 30ல இருந்து நேத்து வரைக்கும் ஃபுல் செல்லு. இப்பதான் இந்த ஓபில ஆக்ட் பண்ணி லைட்டா பை கொடுத்துருக்கான். இதுக்குமே நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த ஓபிக்கு ஆக்ட் ஆகி போச்சுனாலும் நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லை கன்சல்டேஷன் ஆயிட்டு செல் ஆயிடும். இந்த ஈக்குவல் லோஸை டார்கெட் பண்ணணும் சொல்லியிருக்கேன் நேற்று டிஸ்கார்ட்ல. பிஃபோராவே சார்ட் போட்டாச்சு. ஸோ இங்க இருந்து ஃபுல்லா பை, அகைன் செல்லு, திருப்பி இந்த பை. இந்த கன்சல்டேஷன் நீங்க தாங்க மாட்டீங்களா கொஞ்ச நாள்? இந்த கன்சல்டேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஃபுல்லா செல்லு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ்ல நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இதை தவிர்த்து நீங்க பாக்குறது எல்லாமே வேஸ்ட் தான் என்ன கேட்டா. ஸோ ஒன் டே, வீக்லி ஐஆர்எல்ஸ் அண்ட் இஆர்எல்ஸ் பாருங்க. ஐஸ் அண்ட் லோஸ் இல்ல எஃப்இஜிஸ்ல கன்சல்டேஷன் ஆகும், 0.5ல கன்சல்டேஷன் ஆகும். அப்படி கன்சல்டேஷன் இல்லைன்னா லிக்விடிட்டி இருந்திருக்கும். அந்த லிக்விடிட்டி இருந்ததுக்கான மேக்ஸிமம் ரீசன் அங்கே நியூஸ் இருந்திருக்கும். நியூஸ் இருந்தாலும் இருக்கும். நியூஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ இப்போ சார்ட்டுக்கு வந்துருவோம். ஜிபிபி யூஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த அக்டோபர் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு, லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இஆர்எஸ் எல்லாமே கலெக்டடு. இது ஜஸ்ட் ஒரு 3 பிப்ல வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய எஃப்இஜியை டேப் பண்ணாம ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் வச்சுட்டு மார்க்கெட்டிங் வந்து இறங்குது. சரிங்களா. இப்போ இங்க நிக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே சார்ட் இங்க நிக்குது. சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய கேண்டில் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் இது எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கு. ஓகேங்களா. இதை தாண்டணும், அவ்வளவுதான் விஷயமே. இப்போ 4 ஹவர்ல போய் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா கன்சல்டேஷனா இருக்குமா? இந்த கன்சாலிடேஷன்ல உங்களுக்கு எங்க மேனிபுலேஷன் கிடைச்சிருக்கோ அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணா லோவர் நெட் ஃப்ரேம்ல என்ட்ரி கிடைச்சிரும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இந்த ஐயை எடுத்துட்டான். அப்போ இந்த லோ நீங்க டார்கெட் பண்ணலாம்ல. எப்படி லோன்னு கேட்பீங்க. ஈக்குவல் லோ முன்னா சொல்லி கொடுத்தா அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஈக்குவல் லோ முடிஞ்சது. ஐ எடுத்துட்டா இந்த ஈக்குவல் லோஸ் வரது வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான். அந்த வாய்ப்புகள் அங்க கிடைக்குமா? எம்எஸ்எஸ் பிடிஆர்ஏ செல் சைட்ல இருக்குமா? இருந்தா எடுங்கன்னு எடுக்காதீங்க. 4 ஹவர் போவேன். சிம்பிளான விஷயம். இதுக்கு பிஃபோருக்கான வீடியோஸ் இருக்கு. நான் வந்து இது வரைக்கும் அனலைஸ் பண்ணது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூஷன் பார்த்தா தான் புரியும். இல்லை டெய்லி நீங்க ட்ரேட் பண்ணினா உங்களுக்கு இது எல்லாமே புரிய வரும். இப்போ இந்த இயர் எடுத்தாச்சு. ஓகேங்களா. இந்த ஐ எடுத்தாச்சு. தென் இந்த லோக்காக மார்க்கெட் டார்கெட் பண்ணணும் தான். சரிங்களா. அப்போ இந்த லோ உடைக்கிறதுக்கு மார்க்கெட் நல்லா கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் உடைக்கிறான். ஏன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் பெரிய நியூஸஸ் இருக்காது, மொமெண்டம் இருக்காது. மொமெண்டம் இருக்காது மீன்ஸ் அவனுங்க கொடுத்தா மொமெண்டம் எப்போ வேணாலும் வரும். நியூஸ் தான் இல்லை, அவனுக்கு கொடுத்தாலே மொமெண்டம் வந்துடும். ஆனா அவனுக்கு வந்து நியூஸ்ல பார்ட்டிசிபேஷன் அதிகமா பண்ணுவானுங்க. சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 ஹவர்ல ஃப்ரைடே எங்க முடிஞ்சிருக்கு? இங்க முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடே இங்க முடிஞ்சிருக்கு. சீரியஸா சொல்றேன், இங்க எதுவுமே எனக்கு தெரியல. 4 ஹவர்ல பெருசா எதுவுமே எனக்கு இங்க தெரியல. ஓகேங்களா. இந்த லோ வரும், அவ்வளவுதான். இப்போ இங்க நிறைய பேர் டவுட் வரும். இந்த எஃப்இஜி மார்க் பண்ணுவோம், இந்த ஓபி மார்க் பண்ணும், இங்க இருந்து பை ஆகாதா? ஏன்னா இங்க ஓபி தொட்டுட்டு தானே இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இஆர்எல் இருந்து இப்போ ஐஆர்எல் கீழே உடஞ்சு போறதுக்காக தான் நம்ம பிளானே போட்டிருக்கோம். சரிங்களா. இங்க வந்து பை ஆகுதா இல்லைன்னா எம்எஸ்எஸ் பார்த்து நம்ம 15 மினிட்ல பார்த்துட்டு எடுத்து போனா காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரைடே டைம் டேபிள் வந்து இங்க ஐ மீன் எந்த இடத்துல கரெக்டா? அவ்வளோதான், இங்க முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே. ஓகே, எதுவுமே தெரியல. நான் 1 ஹவர் போயிடுவேன் இப்போ டேரக்டா. இப்போ 30ஆம் தேதியில இருந்து வரும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் 30ஆம் தேதியில இருந்து வந்துடும். ஓகே, இப்போ இங்க நல்லா பாருங்க. உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் அதாவது சாட்டர்டே வரையும் ஓடும். இங்கதான் முடிஞ்சிருக்கு. சூப்பரான ஈக்குவல் லோஸ்லாம் இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா.
இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணில் ஒத்திக்கலாம். டார்கெட்ஸ் அவ்வளோதான், ஜாலியாக இருக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு. டார்கெட்டா நாங்க பார்த்த மாதிரி இது ஃபுல்லான டார்கெட்டா? ஏன் டார்கெட்னா மண்டே 2:30 மணிக்கு நான் நைட்டு எந்த மார்க்கெட்டை பார்க்க மாட்டேன். 11:30 மணிக்கு தான் உள்ள வர போறது. இங்கே தான் நான் வருவேன். அப்போ எனக்கு இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். பயங்கர டார்கெட். எல்லா லிக்விடிட்டியும் நான் வந்து டார்கெட் பண்ண போறேன். ஏன் பண்ண போறேன்னா எனக்கு இங்கே பிஎஸ்எல் கரெக்ட். ஓகேங்களா? பிஎஸ்எல் கரெக்டடு. ஸோ அந்த நான் லிக்விடிட்டிஸை வந்துட்டு இப்போ டார்கெட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எதனா 15 மினிட்ல PO3 MSS PDR எனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே சூப்பர். இங்க பாருங்க, மார்க்கெட் கிளியரா இந்த ஓபில இருந்து ரியாக்ட் ஆகிட்டே இறங்குறான். அகெயின் நல்லா மேலே போயிட்டு அதே இடம் தான், ரியாக்டட் ஓபியை தான் திருப்பி அங்கேருந்து இறங்குது. இறங்கும் போது உங்களுக்கு லைட்டாக இப்படி கீழே இறக்கி அகெயின் இந்த ஓபி தொட்டு இறங்கலாம். இப்போ இங்கெல்லாம் வந்து எம்எஸ்எஸ் பார்க்கணுமா ப்ரோ? எம்எஸ்எஸ் கிடைக்காது. எல்லார் மார்க்கெட் லெஃப்ட்ல நடந்திருக்கு. உங்களுக்கு எம்எஸ்எஸ்னா நீங்க இந்த லோ வரையும் உட்காருவீங்களா? அப்படி பண்ண முடியாது. லைட்டா உங்களுக்கு ஜஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு டேப், அதாவது ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து திருப்பி அந்த பீரியரை தொட்டாலும் நீங்க எடுத்துதான் ஆகணும். இந்த டவுட்ஸும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதை நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எடுத்தேன். ஹெச்ஆர் மார்க்கெட்ல ஒரே அடியா கோல்டுல வந்து இப்படி விழுந்துட்டு இருக்கும். அப்புறம் இங்க போகும்போது ப்ரொபோஷன் பிளாக் ஒன்னொன்னா எடுத்திருப்பேன். ப்ரொபோஷன் பிளாக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி எடுத்திருப்பேன். அதே தான் இங்க நடக்குது. அங்க நடந்தா ஏத்துக்கணும், இங்க நடந்தா ஏத்துக்க மாட்டலாம் கிடையாது. டைம் இஸ் ஃபேக்டல். எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? டைம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், கான்செப்ட் எல்லா டைமும் ஒண்ணுதான். ஸோ இப்போ இங்க இருந்து கரெக்டா இதை இறக்கலாம். இதெல்லாம் படிக்கணும், பொறுமையா ஆர்டர் ஃப்ளோ படிக்கணும். அப்படியும் இங்க இருந்து இறக்கும் போதும் இவன் போய் இதை எடுக்கல, இங்க இருந்து இறக்கும் போதும் இவன் இந்த லோ எடுக்கல, திருப்பி இந்த லோ வந்து சப்போர்ட் ஆகி மேல போயிட்டே இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க இருந்து பாருங்க, இது வந்து மண்டே செப்டம்பர் 30 திருப்பி அதே ஓபிக்கு போறானுங்க. ஓகேங்களா? அதே ஓபிக்கு போயிட்டு அங்க நான் என்ட்ரி எடுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அது அக்ரெசிவ் என்ட்ரியா கன்வெர்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷான பீடிஆர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பழக்கம். ஓகேங்களா? இந்த பீடிஆர் நீங்க வந்து எடுப்பீங்களான்றது டவுட் தான். அதாவது இந்த ஓபில நீங்க எடுப்பீங்களான்றது நிச்சயமா டவுட் தான். ஸோ நான் என்ன சொல்றேன், அங்க இருந்து இப்படி கீழே இறங்குதா ஃபுல்லா, இது வந்து ஒரு லோ 5 மினிட்ல பார்த்தா தெரியும். போயிட்டு மேல போயிட்டு இந்த எஃபிஜி வந்து டேப் ஆகுது எப்போ 4:30. உங்களுக்கு நியர்லி மார்க்கெட் அங்க இருந்து இறங்கும் போது 5:15 கிட்ட அங்கதான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதை ஃபாலோ ஆன் பண்ணாலே உங்களுக்கு இங்க என்ட்ரி. நீங்க அப்படியே என்ட்ரி போட்டாலும் ஓகே, இல்ல 5 மினிட்ஸ்ல போயிட்டு இப்ப கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு தான் நான் பார்க்க போறேன். இருக்கும்னு நான் சொல்ல வரல, இருக்கான்னு பார்க்க போறேன், அவ்வளவுதான். இருந்தா நான் எடுப்பேன், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அக்ரெசிவ் என்ட்ரி வந்து கரெக்டா பீடிஆர் டேப் ஆகி போயாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்ததே வந்து 5 மினிட் 15 மினிட் வந்துட்டோம். இதுக்கும் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் கிடைக்காதுன்றத என்னால கேரண்டி பண்ண முடியாது. இங்கெல்லாம் உங்களுக்கு என்ட்ரி வந்து டைரக்டா தான் நீங்க போறது ட்ரை பண்ணணும். கன்ஃபர்மேஷன்லாம் உட்காந்துருக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா? இங்க வரும்போது நான் சொன்னேன், இங்க ஒரு லோ இருக்கும் 15 மினிட்ல, 5 மினிட்ல போய் பார்த்தா தெரியும்னு சொன்னேன். லோ உடச்சிட்டான் எம்எஸ்எஸ். எனக்கு ஆல்ரெடி ஒரு ரியாக்டட் ஓபி தான், அங்க இருந்து வந்து லோ உடைச்சான். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ரியாக்டட் எஃபிஜி ஓபிலாம் எடுக்குதா வேணாமான்னு சொல்லிட்டு. கன்ஃபர்மேஷன் தான் எடுங்கன்னு சொல்லுங்க, அதுதான் இது. ஸோ எனக்கு இங்க உடச்சாச்சு. அகைன் இப்படி மேலே போறான். இங்க வந்து 15 மினிட்ல எனக்கு இருந்தது எஃபிஜி, 5 மினிட்ல இல்ல. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அங்க வந்து இறங்கும் போது நியர்லி வந்து உங்களுக்கு 5:15 5:30 தான் நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. ஓகே, இந்த லோ உடைச்சானா, இந்த லோ உடைக்கும் போது உங்களுக்கு இங்க எஃபிஜி இருக்கா, இந்த எஃபிஜி டேப் ஆயிடுச்சா மார்க்கெட்டிங்க, அவ்வளவுதான். நீங்க அப்படியே என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ஏன் ப்ரோ இந்த எஃபிஜி டேப் ஆகல? நிறைய பேர் டவுட் இருக்கும். இது வந்து பிரேக்கப் பிளாக் ப்ரோ, பெரிய பிரேக்கப் பிளாக், அன்னில்தி பிரேக்கப் பிளாக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அதை விட சேர்த்து உங்களுக்கு இறங்கும் போது இது எவ்வளோ இருக்காம் ப்ரோ? மிஞ்சி போனா $100 ஒரு லாட்டுக்கு நீங்க லாஸ் வைக்கிறது. டிபி கண்ணை மூடி நான் சொல்றேனே, கன்ஃபார்மா இது வரைக்கும் நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அது அன்னைக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது. ஸோ இது வரைக்குமா மினிமம் வைங்க. இந்த லோலாம் தெரியுதா? அன்னைக்கு உருவானது, அது அன்னைக்கு மண்டே உருவானது. மண்டே மிட் நைட்ல உருவானது. எடுத்துச்சா இல்லையா பாருங்க, எடுத்திருக்கு. தெரியுதா? சைட்ல இங்க இங்க பாருங்க, எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த டைமிங்க்கு நான் சொல்றது எப்போவுமே ஃபர்ஸ்ட் 1:2 ஆர்ஆர் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. 100க்கு 200 வந்தா 1:2, இது வரைக்கும் வந்தாலே வந்துடும். 193 $7 இருக்காது, அவ்வளவுதான். நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், 277 கிட்ட வந்தாச்சு. புரியுதுங்களா? டைம்னா டைம் ஆயிடுது. வெறும் 6:40 தான், 18:40 தான். உங்களுக்கு தைரியம் வந்து ஹோல்டிங் ஸ்கில் இருந்தா நீங்க இங்க வரையும் உட்காந்துருப்பீங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் லோ. ஆனா நான் என்ன சொல்லுவேன், 1:2க்கு மேல 3 வரைக்கும் போயிடுச்சுன்னா 3ல வந்து புக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராஃபிட்டை 3ல புக் பண்ணணும். ஒரு 80% லாட்டை புக் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ திருப்பி இந்த ரிவர்சல் ஆகும்போது கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது, கொஞ்சம் ப்ராஃபிட்ல வெளியே வந்துருப்பீங்க. இங்க எப்படி ப்ரோ உட்காந்துனா, நீங்களே பாருங்க, அவன் கரெக்டா வந்து ஃபாலோ பண்றான் அந்த ஸ்ட்ரக்சரை.
5 கிட்ட வந்துட்டு அப்படியே இறங்கலாம். ஓகேயா? இவன் வந்து இவ்வளவு பை ஆகும் போது உங்களுக்கு அது தேவையில்லாத வேலை. ஃபர்ஸ்ட் ஆசை வந்து பேராசை இருக்கக்கூடாது. ஓகேயா? எப்போ வந்து ஆர்ஆர் அதிகமா பிடிச்சிட்டே இருப்போம் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமே சப்போர்ட் பண்ணுவான் பாருங்க, எல்லாத்தையும் உடைச்சு போய். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல கன்சாலிடேஷன்ல இருக்க மார்க்கெட்ல வந்து நான் இப்போ என்ட்ரி எடுத்துன்னு இருக்கேன் எல்டிஎஃப்ல. ஆனா எனக்கு ஹெச்டிஎஃப்ஏ சப்போர்ட் பண்ணுவான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. 1 ஹவர்லயே எம்எஸ்எஸ் எல்லாம் வச்சு பிளாக் எல்லாம் தொட்டு போவான். அப்போ நிச்சயமா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். நிறைய ஆர்ஆர்ஸோட போவோம், நான் இல்லைன்னே சொல்ல. ஓகே, இப்போ மண்டே என்ட்ரி முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் டே சார்ட்ல போயிட்டு மண்டே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மண்டே மார்க்கெட்டு செல்ல ரிஜெக்ட் பண்ணுது. அதாவது உங்களோட கேண்டில் மேல் நோக்கி பை ஆயிட்டு பை பிடிக்காம செல்லிங் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. பை கேண்டிலா முடிஞ்சிருக்குன்றது இல்ல, செல் ஆகி தான் அது முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஈக்குவல் லோஸ் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன்னா, இந்த மார்க்கிங் பிரஷ் மார்க் பண்ண தெரியுதா? 15 மினிட்ல போய் நான் மார்க் பண்ணேன் அந்த டிராயிங்கை. அப்ப நான் இங்கேயே பார்த்துட்டேன். இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு செல்லு கண்டினியூ ஆகும். டியூஸ்டேவும் நான் செல் தான் ட்ரை பண்ணுவேன். 4 ஹவர் போவேன். ஏன் செல்லு கண்டினியூ ஆகும்? ரிஜெக்ட் ஆயிருக்கு, நீங்களே பார்த்தீங்கல்ல. சிம்பிள். டியூஸ்டே மார்க்கெட் போயிட்டு ஜஸ்ட் கேண்டில் பாருங்க, எனக்கு ரெண்டரெல்லாம் தேவையில்லை. 10:30 மணி கேண்டில் 1 ஹவர் கழிச்சு உள்ள போறது. ஓகே, நம்ம இப்போ இங்கே தான் உள்ள போகிறோம். நம்ம 1 ஹவர் போகலாம். அது முன்னாடி நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் லோஸ்லாம் இவரே கலெக்ட் பண்ணிட்டாரு நைட்டோட நைட்டா. அன்னைக்கு மண்டே 10:30 மணியே கலெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? நீ கலெக்ட் பண்ணிட்டான்ல, உள்ள போய் ரீட்ரேஸ் பிரீமியம் பிடிஆர் தொட்டு உடைக்க போறான். இதான் அனலைஸ். உங்களுக்கு தான் எடுத்த இப்படி வந்து இப்படி போவோம், திருப்பி இப்படி வந்து இப்படி போவோம். இதான் எடுத்தேன். ஆனா இது பார்க்க ஈஸியா இருக்கும் வரையத்துக்கு, மார்க்கெட்ல பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால இது 1% மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன்னா நைட் எடுத்திருக்கான், எல்லாம் எடுத்துட்டானா, அங்க நான் போய் பார்த்தேன்னா, இல்ல 1 ஹவர் சார்ட் வந்து நான் இது மாதிரி டியூஸ்டேல இருக்கும்போது நான் அப்சர்வ் பண்ணேனா, எதுவுமே பண்ணல. அங்க 4 ஹவர்ல நடந்தது வச்சே சொன்னேன். தெளிவா உள்ள போயிருப்பான் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லா கலெக்டடு பிடிஆர் இருக்கும்னு நான் பார்த்துட்டுலாம் சொல்ல. இங்க எனக்கு ஓபி இருக்கு, எஃப்இஜி இருக்கு. சரிங்களா? தொட்டாச்சு. எனக்கு வந்து நியர்லி 10:30 மணி 11:30 மணி கேண்டில் தான். எனக்கு தொட்டுட்டு அங்க நின்று இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் இறங்கத்துக்கு வந்து துப்பு இல்லாமலாம் நிக்கல. எப்போ வந்து கில் ஜோன்ஸ் வருமோ அப்போ மார்க்கெட் இறங்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வரையும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க நைட்டே தொட்டுட்டு. நல்லா பாருங்க, 11:30க்கு அப்புறம் விழுந்திருக்கா. ஓகே, சூப்பர். எதுக்காக சொல்றேன்னா, இங்க ஹெச்டிஎஃப் வந்து எனக்கு கிடைக்குது. ஹெச்டிஎஃப் கிடைக்குது அப்போனா என்ன? ஆர்ஆர் வந்து ஹோல்ட் பண்ணலான்னு அர்த்தம். அதுக்காக இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த 15 போற பாருங்க, டார்கெட் இது, அப்புறம் இது. ஓகேயா? இந்த லைனை போட்டு வச்சுட்டு போயிடுறேன். என்ன லைன்னு சொல்லிட்டு நான் 15 மினிட்ல காமிக்கும் போது யோசிக்க வேணாம். 1 ஹவர் லைன். இது இன்னைக்கே ரீச் ஆனது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டியூஸ்டேல ரீச் ஆனது தான். இது செஷன் டு செஷன்லாம் ஹோல்ட் பண்ணலாமான்னு பல பேர் டவுட் இருக்கும். இந்த மாதிரி எடுத்தா ஹோல்ட் பண்ணலாம். எந்த மாதிரின்னு கேட்டுறாதீங்க. ஓகே, சிம்பிளான விஷயம். இந்த ட்ரேட் கொடுத்துருந்தேன், நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இது கொடுத்துருந்தேன் 1 அக்டோபர் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, இருக்கும். லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன். ஆனா 1 ஹவர் ஓபிலாம் தொட்டாச்சு. உங்களுக்கு கரெக்டா ஆர்டர் ஃப்ளோலாம் போயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்தனான்னு தெரியல, ஆனா ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஓ எடுத்து அந்த ஓபி தொடரானோ எப்போ? 11 மணிக்கு. நான் 11:30 தானே வருவேன். அப்ப நான் எங்க இருப்பேன்? இங்க இருப்பேன். 1 ஹவர்ல தொட்டிருக்கு, எம்எஸ்எஸ் வச்சிருக்கு, திருப்பி பிடிஆர் தொட்டுட்டு கீழே போக போகுதுன்றத அந்த கொஞ்ச நேரத்தில் நீங்க அனலைஸ் பண்ணணும். எவ்வளவு கொஞ்ச நேரம்லாம் கிடையாது. 11:30 மணிக்கு உள்ள வரீங்க, 15 மினிட் கேண்டில் வரைக்கும் டைம் இருந்திருக்கு, 1/2 மணி நேரம் இருந்திருக்கு. அப்போ பண்ணலன்னா நாம தான் வேஸ்ட். அது பேர் தான் பேக் டெஸ்டிங் பண்ணுங்கன்னு சொல்றது. நிறைய பேருக்கு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. இந்த எஃப்இஜில மார்க்கெட் டேப் ஆயிட்டு புஷ், அவ்வளவுதான். அது 15 மினிட் எஃப்இஜியோ இல்ல லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷனுக்காக லோ ப்ராபிலிட்டியே கிடையாது. உடைக்கிறான் ஹெச்டிஎஃப்ல இருக்கக்கூடிய கன்சாலிடேஷனை வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயே உங்களுக்கு என்ட்ரி கொடுத்து உடைக்கலாம். இதுக்கு மேல என்ன பண்றது? ஏன்னா ஐஆர்எல் எல்லாம் பாத்தீங்க, 1 டே 1 ஹவர் 15 மினிட் 5 மினிட் எக்ஸிகூஷன். அப்போ 1 ஹவர்லயே உங்களுக்கு கிடைச்சாச்சு, எடுக்க வேண்டியது தானே. ஈஸியான விஷயம். இப்போ இங்க டிடிஓ மார்க் பண்ணோம். நான் மறந்துட்டாலும் சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே டிடிஓ மார்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில நான் மறந்துடுவேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ட்ரேட் பண்ணும்போது கரெக்டா பண்ணிருவேன், உங்களுக்கு சொல்லும் போது மறந்துட்டு இருப்பேன். டிடிஓ ஒன்று தான் என்ட்ரிஸே இருக்கும். இந்த டிடிஓ நான் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற டிடிஓ மட்டும் கன்ஃபார்மா டிடிஓ ஒன்று தான் என்ட்ரிஸ் இருக்கும். ஷுவரா சொல்ல முடியும். டிடிஓஸ் இருக்கிற இடத்துல என்ட்ரிஸ் இருக்குது வாய்ப்பு உண்டு நிறைய நேரத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஜ்ல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு டேப் ஆயிட்டு இறங்குது.
இது என்ன டேப் ஆன டைம் ஐஓ ஃபிரி 11:45 கில் ஜோன் பக்கா கில் ஜோன். இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைப்போம்னு கேட்டீங்கன்னா நானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உண்மையை ஒத்துப்பேன். அது வரைக்கும் ஹோல்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அதாவது ஃபுல்லாட்டி அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்ச நாட்டு வேணா விட்டு வச்சிருப்பேன் என்னோட பொசிஷன்ல. அது என்னோட விருப்பம். இங்க எஸ்எல் தைரியமா இங்கே வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரான். இந்த ஐயோ ஓகே தான். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் சொல்லிட்டு வைக்கலாம். ஆனா கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருது. அதனால இங்கேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா. 116 ஒரு டாலர், அதாவது ஒரு லாட் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டீங்கன்னா $116 லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டோட நீங்க உள்ள வரலாம்னு கேட்டீங்கன்னா 1:2 ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இங்க எவ்வளவு கிடைக்கும்ன்றத சொல்றேன் பாருங்க. இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, ஏன் குழப்பம், பாக்ஸே போட்டுடலாம். கிளாஸ் ஸ்லோவா தான் போகும், வீடியோ பெருசா தான் இருக்கும். நான் கட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த வீக்கு கூட தனி வீடியோ போடுறேன். இப்போ எங்க பாருங்க, சம்திங் அது 113 116. ஓகே, அது ஏதோ ஒன்று கரெக்டான நான் வைக்கல பொசிஷன் பாக்ஸ். அப்புறம் அதை செக் பண்ண போறீங்க யாராவது. ஓகே, ஒரு 1:5.4 போதாதா? ஒரு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் $5,000 $5,400. $5,400 பாதி எவ்வளோ? $2,200 $2,700. ஓகே, 1/2% டிஸ்கவுண்ட் உனக்கு. ஸோ மேக் பண்ணிட்டீங்க. டியூஸ்டே 1 மாசம் 1 சம்பளம் வந்த மாதிரி மேக் பண்ணியாச்சு. காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை ப்ராஃபிட்ஸ். அப்படியே கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இங்க நல்லா கன்சல்டேஷனை போட்டான். அதுதான் கன்சல்டேஷன் இப்போதான் உங்களுக்கு புரியணும். ஏஎம்டி பாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கல, நடுவில் 3 மணிலேருந்து 5 மணி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு கரெக்டாக பிடிஆரை தொட்டுட்டு போவான்னு. 7:30 மணிக்கு பிடிஆரை தொட்டானா எம்எஸ்எஸ் எப்போ கொடுத்தான்? 7 மணிக்கு கொடுத்தானா? அந்த 3 மணி எங்க இருக்கீங்க? இதோ பாருங்க, இந்த 3ல இருந்து அது வரைக்கும் 6:30 வரைக்குமே கன்சல்டேஷனா. ஏன்னா இதுவும் நியூ டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான். டிலேடு ப்ரொட்ராக்ஷன்னா என்னது? மேனிபுலேஷன் இல்லை. இப்படி மேலே போயிட்டு இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு அவன் கரெக்டா இந்த ஓபி இந்த எஃப்இஜி எல்லாம் தொட்டுட்டாங்க, கன்சல்டேஷன் ஆயிருக்கு. அவ்வளவுதான், மொமெண்டம் இல்லை. கில் ஜோன்ல எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி பிடிஆரை தொட்டு இறங்குது இல்லை. இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் போய் சொல்லுவாங்க நான் கரெக்டாக அந்த ஓபியில் எடுத்தேன் ரிஸ்க் ரிவார்டு காமிக்கிறதுக்கு. நான் அப்படின்னா சொல்றேன், நான் ஓபிலாம் டக்குலாம் எடுக்க மாட்டேன், நான் எஃப்இஜிலே போட்டுருவேன். அது எனக்கு பிடிச்ச ஐஓ எஃப்இடிலாம் இருக்கும். இங்க போட்டு இங்கே தான் வைப்பேன், இங்கே தான் வைப்பேன். நான் இங்கே வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. கன்ஃபார்ம் இங்கே வச்சுக்கலாம். ஏன் வச்சுக்கலாம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் தான் உருவாக்குனாங்க. எஸ்எல் அடிச்சா எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் அடிக்கிறது வாய்ப்பு உண்டு. ஓகேயா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போய் ஸ்ட்ரக்சரா வச்சுக்கோங்க. சும்மா போடுறதுக்கு 2 வந்துருச்சா? இந்த டார்கெட் வந்து 1 ஹவர் கோடு. அப்போ போடும்போது சொன்ன 15 மினிட்ல பார்க்கும்போது மறந்துடாதீங்கன்னு. 1:3. ஓகே, என்ன பண்ணலாம்? இங்க ஒரு 5.4 இங்க ஒரு 3.4 8 8.4 8.8. ஓகே, 8.8 டோட்டலா 9 ஹவர்னு வச்சுக்கோங்க. 9 ஹவர் $9,000 100K அப்படின்னா $4,500. முடிஞ்சுதா வேலை? நிம்மதியா போயிட்டு ஒன் டேல நான் பார்ப்பேன். அதாவது தூங்கிடணும், மறுநாள் எழுந்து பார்க்கணும் ஒன் டேல என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. வெனஸ்டே வரும். எல்லாமே உடச்சிட்டானா? ஃபுல்லாலாம் உடச்சு கீழே வரானா? இப்போ வந்து கேட்கக்கூடாது, இது வந்து பிரேக்கரு, பை பிரேக்கரு. நீங்க தானே சொன்னீங்க ரியாக்டட் பீரியட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை பார்க்கலாமான்னு. அதுதான் வந்து நம்மளோட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனமே. மார்க்கெட் ஒன்ஸ் செல்லுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க செல்ல தான் பார்க்கணும். எதிரையும் ப்ரோ பார்க்கணும்னா நியர்லி வந்து அட்லீஸ்ட் அந்த இந்த இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அவன் ரீட்ரேஸ்மெண்ட்டே வராம பிரேக்கை தொட்டு தான் போனான். ஓகேயா? ஓகே, இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க என்ட்ரி பார்க்கலாம்னு சொல்ல வரேன். ரீட்ரேஸ்மெண்ட்டே வரலன்னு சொன்னது நான் இதுக்கு சொல்றேன். இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டே வராம இங்க இருக்கக்கூடிய பிரேக்கரை மட்டும் தொட்டுட்டு போயிட்டேன். இந்த 0.5 வரல. ஸோ இந்த 0.5 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். உடச்சி கீழே வந்திருக்குல்ல, இங்க இருந்து அந்த 0.5 அது வரைக்கும் இங்க வந்திருக்குல்ல. ஸோ அப்ப நீ செல்லு தான் பார்க்கணும்னு சொல்ல வரேன். சும்மா எல்லாமே ரியாக்ட் ஆகாது. அப்படி எல்லாத்துலயும் டவுட் இருக்கா? பிரச்சனையே இல்லை, எல்லாத்துலயும் எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க எந்த பீரியட் சப்போர்ட் ஆகுதோ. இப்போ இது வந்து டியூஸ்டே 6:30 மணி கேண்டில் எஃப்இஜியோட இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் எதை தெரியுமா பார்ப்பேன்? எனக்கு வந்து ஐஎம்எஃப் மீடியாவே இருக்கு. இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, நான் எடுத்துறேன் பொசிஷன் பாக்ஸ்லாம். இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. எந்த எஃப்இஜில டேப் ஆகும் பல பேர் டவுட் இருக்கும். அது எனக்குமே டவுட் தான், எந்த எஃப்இஜி டேப் ஆகும் எனக்குமே தெரியாது. இந்த எஃப்இஜி டேப் ஆகணும்னா மார்க்கெட் வந்து ரியலிஸ்டிக்கா இங்க இருந்து இவ்வளவு தூரம் பை பண்ணி இறக்கணும். ஆனா இங்க இருந்து பை ஆகிறதுக்கு ஏத்த எந்த ஒரு பீரியடஸும் கிடையாது. அவன் பை பண்ணும் தலையெழுத்தும் கிடையாது. அவன் இப்பதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரீமியம் 90% வந்து இப்பதான் கீழே ஆரம்பிக்கிறானுங்க. மேலேயே நீங்க பிடிக்கிறீங்க. ஸோ இந்த எஃப்இஜி போனால் ஓகே, போலனா இங்க இருந்தே எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, இது வந்து என்ன டைம்? எனக்கு தேவை 10:30 மணி கேண்டில். ஓகே, சூப்பரா உள்ள போயிட்டான். 6:30 உள்ள போயிட்டான், 10:00 உள்ள போயிட்டான்.
அங்க போயிட்டு நான் 11:30 மணிக்கு கேண்டில் பிடிப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேம் நான் பார்த்துட்டேன். செல் எஃபிஜி இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே 15 மினிட்ல கிடைச்சாலே போதும். நான் இருந்தாலும் உங்களுக்காக 1 ஹவர் சும்மா போறேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ 1 ஹவர்ல எதுவுமே இல்லையான்னு கேட்பீங்க, அதுக்காக சொல்றேன். 4 ஹவரே நான் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே, நியர்லி இங்க 11:30 மணிக்கு கேண்டில் இங்க இருக்கு. ஓகேங்களா, 15 மினிட். இது ஃபுல்லா 4 ஹவரா? ஏஎம்டி தெளிவா இருக்குங்களா? என்ன ப்ரோ தெளிவா இருக்கு? ஃபுல்லா அப்படி இருக்கா? சும்மா இங்க எஸ்எஸ்எல் எடுத்தான், திருப்பி பிஎஸ்எல் எடுத்தான். எடுக்கும் போது கரெக்டா இந்த லோல இருந்து இந்த ஐய உடைச்சி திருப்பி இந்த லோவை எடுத்து எம்எஸ்எஸ் வச்சிட்டான். ஓகேங்களா, எம்எஸ்எஸ் வச்சுட்டு அவன் தொட்டது வந்து லேட், ரொம்ப லேட். இங்க என்ன இருக்குன்னு நிறைய பேர் டவுட்டா இருக்கும். சிம்பிளான விஷயம், இந்த லோவை இங்க எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த ஓவிய தொட்டது டைம் லேட், 3 மணிக்கு மேலதான். கரெக்டா கில் ஜோன் முடியும் போது எடுக்கிறதுனா எடுக்கலாம், இல்லையா விட்டுறணும். அங்க இருந்து ரியாக்ட் ஆகிட்டு திருப்பி ஒரு லோவர்ல வைக்குதா, வச்சுட்டு அகெயின் அதே ஓபியை போய் திருப்பி எடுக்கிறானுங்க. ஓகேங்களா, 5:30 5:45 வரை அங்கேயே தான் இருக்குது. போடத்துனா அப்படியே கூட போட்டுக்கலாம் தைரியமா, நான் வேணான்னு சொல்லல. இல்ல எனக்கு திருப்பியும் பயமா தான் இருக்கு. அதாவது இப்போ இங்க வந்து ஒரு 2 மணின்னு வச்சுக்கோங்களேன், 3ன்றது 2 மணிக்கு தொட்டாச்சு. தொட்டுட்டு மார்க்கெட் இறங்கல, எப்படி இருந்தாலும் இறங்கதான் போதுன்னு தெரியுது. நீங்க 2 மணிக்கு தொடும்போது விட்டீங்க, இப்ப இத்தனை மணிக்கு தொடும்போது எடுக்க போறீங்க, இல்ல 2 மணிக்கு தொட்டதை ஹோல்ட் பண்ணிருக்க போறீங்க. அந்த கணக்கு தான் இது. மறுபடியும் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓபி நேரம் ஃப்ரெஷ்ஷான பீரியட் நேரம் அடிச்சு உடச்சி கீழே போயிருக்கணுமே, மார்க்கெட் ப்ளீட் ஆயிருக்கணுமே, ஆவலியே அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். அக்யூமுலேஷன் ஆகுது, அவ்வளவுதான். அவுட் ஆஃப் த கில் ஜோன் தொட்டு அக்யூமுலேஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது இங்க ஆகுது கன்சல்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ரெடி ஆயிருக்கு. ஓகேங்களா, பைல ஆனா கன்சல்டேஷன் அக்யூமுலேஷன், செல் ஆனா கன்சல்டேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்க வந்து இறங்க போகுது இல்லையா. ஆனா இப்போ நான் இனிமேல் சொல்ல போறது எல்லா நேரமும் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் கேரண்டி கிடையாது. ஏன்னா இப்போ இங்க இருந்து இறங்குது, அகைன் இந்த லோவர்ல வைக்கும் போது இந்த பிரேக்கர் இருக்கா, அந்த பிரேக்கரை தொட்டு இறங்கிடுறான். இது எல்லா நேரத்திலும் நடக்குமான்னு தெரியாது. இப்போ பாருங்க, பிரேக்கர் வந்து இங்க கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு, தொட்டாச்சு. எல்லா நேரத்திலயும் இந்த மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இங்க என்ட்ரி எடுத்தா உங்களுக்கு சேஃப். இந்த பிரேக்கர் மாதிரி எப்பவுமே கிடைக்குமான்னு தெரியாது, அதான் சொன்னேன் இப்போ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பிரேக்கர் இருக்கா, இந்த பிரேக்கரை மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. 6:30 மணி. இதுக்கு மேலே என்ட்ரிஸ்ல எதுவும் சொல்ல முடியாது, இவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்ட்ரக்சர் பக்காவா இருக்கு, கேண்டில் வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஸோ என்னால ஐயா இங்கேயே வச்சுக்க முடியும். எஸ்எல்க்கு மினிமம் 1:2 எய்ம் பண்ணுவேன். நான் எந்த விதமான இதுவுமே பார்க்கல, அதாவது டிபிலாம் இங்கே பார்க்காம சொல்றேன். ஏன்னா என்னால் ஷுவராக சொல்ல முடியும் 1:2 ஈஸியாக போயிடும். ஓகே, அதிகபட்சம் 1:3.6 வரையும் போயிருக்கு. இப்போ டிபி வச்சு பார்க்குறேன், இந்த லோலாம் சொல்ல மாட்டேன், என்ன இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஆனா நீ போல அது எதுவும் பண்ண முடியாது. மொத்தமா 4.6 இதுதான் நான் சொல்றது. 1:3 வந்தா புக் பண்ணுவேன். 1:3 எங்க வருது, இங்க வரும்போது 1:3 வந்துடுதா. 8 மணிக்கே நீங்க என்ட்ரி போட்டது 6:30, அதுக்கப்புறம் 8 மணி. இப்போ இங்க வந்து சர்றன்னு மேல போகும், போயிடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஓபி தொட்டுட்டு திருப்பி இறங்கிட்டான். ஓகேவா, 8 மணிக்கே 1:3 வேணா புக் பண்ணிருக்கலாம். அதுக்கு மேல மார்க்கெட் மேல போயிட்டு நல்லா உங்களுக்கு அரைன்னு அரைச்சி ஃபுல்லா வந்து மறுநாள் காலையில வேணா நீங்க உட்காந்து இவ்வளவு பெரிய ஃபால் பிடிச்சிருக்கலாம். இதெல்லாம் சும்மா கதை. இதெல்லாம் யாரு ப்ரோ பிடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயே வச்சிருப்பான் பாருங்க இந்த இடத்துல, இல்ல இன்னும் மேலேயே வந்திருப்பான் பாருங்க. அதாவது நம்ம இங்க 1 ஹவர்ல பிடிச்சோம்ல, அங்க இருந்து அப்படியே பிடிப்பானுங்க, மொத்தமா விட்டுருவானு, கீழே விழும் ஸ்விங்கு. அது பேர் தான் ஸ்விங்கு. நான் ஸ்விங் ட்ரேடிங் ஈஸி ஆகிட்டேன். ஹெச்டிஎஃப்ல பார்த்துட்டு எல்டிஎஃப்ல என்ட்ரி பாயிண்ட் போட்டு அப்புறம் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் எஸ்எல் நீங்க வச்சுக்கோங்க தாராளமா, உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ டியூஸ்டே ஒரே ஒரு ட்ரேட், ஆனால் பக்காவாக எடுத்தாச்சு 1:3. அந்த 1:3 புக் பண்ண வேண்டியது உங்க கடமை. டியூஸ்டே இல்லை வெனஸ்டே, தப்பா சொல்லிட்டேன். இப்போ நான் அகைன் 1 டே டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்ப்பேன். வெனஸ்டே தானே முடிஞ்சது, இப்போ நான் டேர்ஸ்டே போகணும்ல. ஆனால் வெனஸ்டே எப்படி முடிஞ்சதுன்னு பார்ப்பேன். வெனஸ்டே ஒரு இன்சைட் பாரா முடிஞ்சிருக்கான். எப்பவும் போல டே டிஎஃப்ல என்ன டார்கெட் பண்ணணும், நம்ம வந்து லோ தான் டார்கெட் பண்ண போறோம். அந்த லோவே நம்ம டார்கெட்டா வைப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து 4 ஹவர் உள்ள போகலாம். ஏன் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து 4 ஹவர் எஃபிஜி டேப் ஆயிருக்கு. ஓகே, இங்க எந்த என்ட்ரி நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தா நீங்க வச்சுக்கலாம், வேணான்னு சொல்ல, புரியுதுங்களா. இல்லைன்னா இங்க எடுத்தது 1 ஹவர், அங்க வந்து நீங்க எடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல நடந்த ஃபால் தான். எதுக்கு நடந்ததுன்னா நியூஸும் கிடையாது, எனக்கும் தெரியாது. இன்ஸ்டியூஷன் அடிக்கணும்னு அடிச்சாச்சு.
நிஜமா எனக்கு தெரியாது, ஏன் நடந்ததுலாம் தெரியாது. இந்த மாதிரி நடக்கும் எப்பனா, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இன்ஸ்டியூஷன் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். அவுட் ஆஃப் த கில் ஜோன் என்ட்ரி தான் அது. பாருங்க, இல்ல பாருங்க, 10 டு 11:30 மணி கேண்டில் தான் நம்ம பார்க்கணுமே. ஏஷியன் கேண்டில் இவ்வளவு பெருசா அடிச்சு வச்சிருக்கு. அப்ப நீங்க லண்டன் நியூயார்க்ல நீ ட்ரேட் பண்ணாம இருக்குது நல்லது. ஏன் நல்லதுன்னா, இப்ப நீங்க நல்லா பாருங்க, 10:30ல இருந்து லண்டன் மார்க்கெட் ஃபுல்லா 1400 பாயிண்ட். நான் சொன்னது 60க்கு மேல போக கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க 140 போயிடுச்சு, டபுளுக்கு மேலேயே போயிடுச்சு. அப்ப நீங்க நியூயார்க் ட்ரேட் பண்ணாம இருந்தது நல்லது. நீங்களே எடுத்து பாருங்க, நியூயார்க்ல ஒண்ணுமே இல்ல, தெரியுதா? 9:30 மணி எங்க, இங்கேயே தான் இருக்குது. அப்ப லண்டன்ல ட்ரேட் பண்ணிருக்கலாமா? அப்ப பாக்கலாம் வாங்க என்ன இருக்கான்னு. ஓகே, என்ன பண்றான்? வின்ட்டான், இன்னும் வின்ட்டான். உள்ள போறேன், இந்த மாதிரி இருக்குது, ஒன்னும் புரியல. ஓகேயா, இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வருமானம் சத்தியமா வராது. நம்மளாம் பண்ண மாட்டான் இன்ஸ்டியூஷன்ஸ், அது அவனுக்கு லாஸ். அவன் பொசிஷன் எதுக்கு அவன் திருப்பி திருப்பி மேல எடுத்துட்டு போயிட்டு வரணும்? சிம்பிளா லெஃப்ட் சைட்ல வந்து டிபி செட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்க, இப்போ 11 நீங்க இங்க இருக்கீங்க. அப்போ இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னா, இது வரைக்கும் நீ செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா மொமெண்டம் உள்ள இருக்கு, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ டிபி வந்து எடுத்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிடணும். எக்ஸ்ட்ராவும் மார்க் பண்ணி வைக்கணும், வேற வழி கிடையாது. ஓகேயா, இது 2 போதும். அதுக்கு மேலாம் போவானான்றது இதை எடுத்து அப்புறம் யோசிச்சுக்கலாம். இது 2த்தையும் மார்க் பண்ணுங்க. 15 மினிட்ல ஒன்றும் தெரியல, ஆனா செல்ல ஆவான்னு தெரியும். 5 மினிட் போயிடுங்க, ஏன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம், அதுக்காக தான். ஓகே, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் இங்க பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா நம்ம இங்க பார்க்க வேண்டியது செல்லா இருக்கு மார்க்கெட், ஆர்டர் ஃப்ளோ கடிச்சு என்ட்ரி போட முடியுதான்னு பார்த்தோமா, அந்த ஸ்ட்ரக்சர்ல ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு போயினே இருக்கணும். ஓகே, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இப்படி இறங்குது. ஓகே, இது வந்து ஒரு ஐன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்படி இறங்குறான், இந்த லோவர் லோ எடுக்குது, இந்த லோ எடுத்த பிறகு ஐயா மாறிட்டான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஃப்இஜில இங்கேயே என்ட்ரி போட்டால் ஓகே. அப்படி இல்லையா, பயமா இருக்குன்னா திருப்பி இந்த ஸ்ட்ரக்சரை விடுங்க. கன்ஃபர்மேஷன் டபுள் ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த லோவர் லோல எனக்கு போட விருப்பம் இல்லை, ஓகே. 2வது வாட்டி லோவர் லோ வந்துச்சு, இங்கேயாவது நீங்க போடணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க என்ட்ரி போட்டுருணும். புரியுதா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இது வரைக்கும் வைக்காதீங்க. இது வரைக்கும் வச்சா அது 6 வருது. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வைங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஆசைப்படுவோம், புக் ஆகுதானு. ஓகே, நான் வேணாம்னு சொல்லல. ஏன்னா இப்போ 1:30 மணிக்கு இவ்வளவு பெரிய வால்டைல் கேண்டில் வருது, அப்படியே உட்காந்தாலே இறங்குது தான். ஓகேயா, ஃபர்ஸ்ட் அங்க எவ்வளவு ஆச்சு? 3.5. இப்போ கீழே வைங்க. இங்க எவ்வளவு ஆகுது? புக் ஆயிடுது அப்போ 2:10 புக் ஆயாச்சு. என்ட்ரி வந்து நீங்க எடுத்தது அப்போ 12:10, 2:10, 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 6.3. அந்த 3 எல்லாம் விட்டுருங்க. $6,000 1% டிஸ்க் எடுத்தவங்களுக்கு 100K, 0.5% டிஸ்க் எடுத்தவங்களுக்கு $3,000 100K. ஓகே, இந்த என்ட்ரி நான் போடல, விட்டேன். சந்தோஷம். என்ட்ரி இருந்தா தான் போட முடியும். இந்த மாதிரி எல்லா நேரத்துல எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, எப்பவுமே இருக்காது, கன்ஃபார்மா சொல்லுவேன். லக்கு இதெல்லாம் இருந்தா. இது என்ட்ரி போட்டீங்கன்னா $100 எஸ்எல், இது போட்டீங்கன்னா ஒரு $128 எஸ்எல். அதே டிபி தாக்க முடியும். இது ஒரு 1:4. ஓகே, ஸோ இங்க எடுத்தீங்கன்னா 6, இது ஒரு 4, அவ்வளவுதான். டபுள் என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ. இந்த பொசிஷன்ல வந்து நான் 1% டிஸ்க் எடுத்தேன், திருப்பி எனக்கு கிடைக்குது. இதுல ஒரு 1% டிஸ்க் எடுக்கலாமா? நான் எடுங்க. ப்ராஃபிட் படி வந்து ஒரு பேருக்கு இத்தனை பர்சன்ட் தான் ரிஸ்க் எடுக்கணும். சேம் டைம்ல ஒரு பேர்ல இவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கக்கூடாதுன்ற ரூல்ல இருக்கு. ஃபண்டிங் மிக்ஸ்ல 3% மேல ஒரே நேரத்துல நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது இந்த பேர் அந்த பேர்லாம் கிடையாது. அன்னைக்கு ட்ரேட்ல வந்து 3% மேல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது ஒரு பொசிஷனை ரிஸ்க். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா பொசிஷன்ஸ்லாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரேட் சொல்லிட்டேன். நியூயார்க்கு மோசமா இருக்கும்னு பார்த்தாச்சு. ஏன்னா இங்க விழுந்தது 1400 பாயிண்ட், இங்க இருந்து விழுந்துருந்தான் 1300. நான் சம்திங் இந்த லோ வரைக்கும் போட்டு பார்த்திருந்தேன், இது வரைக்கும் போட்டு பார்த்தேன். நியூயார்க் முன்னாடி ஒரு 5 மணி வரைக்கும் போட்டு பார்த்தேன். அதனால அதெல்லாம் தேவையில்லை. 600 மேல வந்தாலே அவ்வளவுதான், எடுக்கக்கூடாதா? ஸோ ஸ்டாக் அது அவ்வளவுதான், முடிஞ்சுது. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால். சந்தோஷமா இருக்கும், நம்ம வந்து செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கும்ன்றத அதை கன்ஃபர்மேஷன் பண்றது 3ஆம் தேதி டர்ஸ்டே பண்ணியாச்சு. 4ஆம் தேதி ஃப்ரைடே போறதுக்கு முன்னாடி டர்ஸ்டே எவ்வளவு பெருசா ஒன் டேல விழுந்திருக்குன்றத பார்ப்போம். நல்லா தரமா இருக்கா? ஓகே, இப்போ ஃப்ரைடே வந்துட்டோம். டியூஸ்டே, வெனஸ்டே, டர்ஸ்டே மார்க்கெட் சூப்பரா இருந்திருக்கு. இதுதான் தேவை. இப்போ புரியுதுங்களா? ஃப்ரைடேஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா ப்ரொஃபைல்லே சொல்லியிருப்பேன், ஃப்ரைடேஸ் வந்து மொக்கையா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய எஃப்இஜிக்கு இங்கே போயிருக்குது ஃப்ரைடே. ஓகேங்களா, என்ன ஃப்ரைடே அக்டோபர் 4ஆம் தேதி என்எஃப்பி ஃபர்ஸ்ட் வீக்ல
ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் போட்டு பாத்தீங்கன்னா அங்க 0.5 கூட வரல போல. 0.5 கூட வரல. அப்படியே அந்த எஃபிஜில இருந்து இறக்குறானுங்க. பிரேக்கர்ஸா இருப்பானுங்க. இந்த பிரேக்கர்ல இருந்து ஆக்ட் ஆகிட்டு கூட வரலாம், சொல்ல முடியாது. இந்த பிரேக்கர் இருக்குல்ல, இதுல இருந்து கூட வரலாம். ஏன் ப்ரோ அந்த பிரேக்கர் பார்ப்போம். இப்போ நான் பல பேர் டவுட் கேட்பீங்க. இது ஐயா கன்சிடர் பண்ணி இதை லோவா தானே கன்சிடர் பண்ணணும். இது ஐயா கன்சிடர் பண்ணிட்டு இதை லோவா தானே கன்சிடர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இதானே எனக்கு எம்எஸ்எஸ். இங்கே எம்எஸ்எஸ் தானே, இல்லைன்னு சொல்ல. அவ்வளவு தூரம் தான் மார்க்கெட் போலையே. அப்போ இதானே என்னோட நெக்ஸ்ட் எம்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பிரேக்கர். அதனால தான் அதை பிரேக்கர் சொன்னேன். எதையுமே சமாளிக்கல, எல்லாத்துக்குமே கரெக்டான ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதை தொட்டிருக்கான் 10:30 மணிக்கு. ஓகே, அங்கே உள்ள போயிடலாம். ஓகே, 4 ஹவர் எஃப்இஜி பிரேக்கர் ரெண்டுமே இருக்கு. யூனிகான் மாடல் உள்ள போறோம். தரமா 11:30 மணி எங்க நிக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கு 11:30 மணி. பை ஆயின் இருக்கு. சத்தியமா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், என்கிட்ட செல்லு தான். அப்படி ட்ரேட் வரங்களான பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த வாரத்தில் அவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. சூப்பர், எனக்கு எதுவுமே இல்லை. நல்லா மேலே போச்சுங்களா. இப்போ இங்க ஒருத்தர் போடுவார் சார்ட். கன்சாலிடேஷன் லோ எடுக்கல, டிலேடு ப்ரொட்ராக்ஷன், ஐ எடுத்தாச்சு. உள்ள வந்து இந்த எஃப்இஜி, இதோ இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி வந்து 11:30 மணி தொட்டாச்சு. இது பை தாராளமா எனக்கு, நான் வாடான்னு சொல்ல. 1 மில்லியன் என்ன 200 கேண்டில் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, விட்டுருவீங்க. இந்த மாதிரி கவுண்டர் ட்ரெண்ட்ல பண்றது எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ஓகேயா, இங்க உங்களுக்கு எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். 10K 50K 100K ஜாலியாக தான் இருக்கும். பெரிய ஃபண்ட் ஹேண்டில் பண்ணும்போது விட்டுருவீங்க. ஏன்னா இந்த ட்ரேட் வந்து ஒருத்தர் அன்னைக்கு டிஸ்கவுண்ட் எடுத்து போட்டுருந்தாரு இங்க இருந்து. அவர் நான் எடுத்தது தப்பு சொல்ல, ஆனால் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இது கவுண்டர் ட்ரெண்ட், என்எஃப்பி வேற, மார்க்கெட் செல்ல இருக்கு, நம்ம உஷாரா இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிடுச்சு. இதை ஒரு ப்ராபபிலிட்டியா உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணி ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருந்தா வேஸ்ட்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, மனசை புண்படுத்துறதுக்காக சொல்ல. இதெல்லாம் ஒரு ட்ராக் ரெக்கார்டு, இதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் நம்ம மந்த்லி மேக் பண்றோம்னா அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே செல்லு தானே பார்த்தோம். எல்டிஎஃப்ல இருந்ததை எல்டிஎஃப்ல பார்த்தோம். ஆனா ஹெச்டிஎஃப்ல இருந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னா நான் ஹெச்டிஎஃப்ல தான் வந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நீங்க எடுத்தா அது பெட்ரேன். ஓகேங்களா, என்எஃப்இ வந்தது, மார்க்கெட் கீழே விழுந்தது, அன்னைக்கு எனக்கு ட்ரேட் கிடையாது. ஆனா இதே வெள்ளிக்கிழமை யூரோ யூஎஸ்டில ட்ரேட் இருந்திருக்கு. ஓகேங்களா, நான் அதை மட்டும் காமிச்சிடறேன். வெள்ளிக்கிழமை என்ன டேட்டு, 4ஆம் தேதி. யூரோ யூஎஸ்டி 4ஆம் தேதி வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்தே எடுத்துட்டு வந்திருப்பேன் ட்ரேட. சூப்பரா இருந்திருக்கும். போன வீடியோன்னு சொல்லிட்டு வந்தோம் நினைக்கிறாங்க. சரி, இங்க பதிவு பண்ணிடலாம். அவனும் அதே அதுதான், ஃபுல்லா விழுந்துட்டே தான் இருந்தான். என்னால ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. இங்க இருந்து பாருங்க, ஜஸ்ட் ஒரு லோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இது இனிமே தான் எடுக்க போகுது. ஓகேயா, ஸோ இங்க இருந்து நீங்க பார்த்தாலே தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சா, இந்த ஒரு எஃப்இஜி, இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் ஆக்ட் ஆச்சா, திருப்பி இறக்குறானா. அகெயின் இது ஒரு ஓபி, அதாவது இந்த கேண்டில் சொல்றேன், இந்த கேண்டில் வந்து ஒரு ஓபி. இந்த கேண்டில் இருந்தா மார்க்கெட் வந்து நைட்டே தொட்டாச்சு 22:30 தேர்ஸ்டே. ஃபுல்லா அங்கேயே தான் இருக்குது. என்எஃப்டின்றதுனால அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஐ இம்பாக்ட் நியூஸஸ் வரக்கூடிய பிஃபோர் டேவோ இல்ல பிஃபோர் செஷனோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அந்த மாதிரினா எந்த மாதிரி கன்சாலிடேஷனா இருக்கும். செல்லுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ரெடியாக இருக்கும்னு சொல்ல வரேன். இப்போ பாருங்க, இங்கே டிலைட் ப்ரொட்ராக்ஷன் தான், எனக்கு ஏஷன் எடுக்கல. ஜஸ்ட் இப்படி போறான், வந்து இந்த லோ எடுத்துட்டான். இந்த லோ எடுத்துட்டு திருப்பி உள்ள போயிட்டு இந்த பிரேக்கர் இருக்குல்ல, இந்த பிரேக்கரை கரெக்டா இங்க டேப் பண்றானுங்க. அதுக்காகலாம் நான் எடுத்துட மாட்டேன். ஏன்னா லண்டன்ல அந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். என்எஃப் இருக்கும்போது மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். சரிங்களா, அது இந்த மாதிரி ரொம்ப கன்சல்டேஷன்லாம் எந்த எடுக்க மாட்டேன். ஆனா ஆர்டர் ஃப்ளோ பார்ப்பேன். திருப்பி அங்கிருந்து இறங்கும் போது வந்துட்டானு கீழே ஃபுல்லா ஈக்குவலைஸா, அவ்வளவுதான். இது காலி ஆகும் தெரிஞ்சுக்கணும் நீங்களே. கரெக்டா போயிட்டு ஒரு பிடி அரேவை அவுட் ஆஃப் த கில் ஜோன் தொட்டு கில் ஜோன் வந்தா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கும்னு சொல்லியிருக்கேன். இல்ல கில் ஜோனே தொட்டுட்டு மறுபடியும் அங்க வருதுன்னா அப்ப அங்க இந்த மாதிரி இருந்தா ஈக்குவலைஸ் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி இறங்கும். அதை பார்த்துருக்கோம். கரெக்ட் ஆயிடுச்சு 5 மணிக்கு. இது வந்து ஒரு லோ 15 மினிட்ல. இது வந்து 5 மினிட்ல போய் பார்த்தா உங்களுக்கு லோவா தெரியும். ஏன்னா அங்க எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். 1 ஹவர்ல வந்து இப்போ ஹெச்டிஎஃப் பார்த்தாச்சு. ஹெச்டிஎஃப் எங்க இருந்து வந்துட போறீங்க, 1 ஹவர்ல பார்த்தாச்சு. ஆர்டர் ஃப்ளோ படிக்க வச்சாச்சு. சரிங்களா, இங்க பாருங்க, இந்த லோல இருந்து இந்த ஐ வரையும் மார்க்கெட் போயிருக்கு. ஜஸ்ட் இங்க கீழே வந்துட்டு திருப்பி மேல போயிட்டு இந்த லோ எடுத்து மேல வந்து எஃப்இஜி தொட்டு ஃபால். இதான் எஃப்இஜி, சாரி எஃப்இஜின்ற ஓபி. இந்த ஓபி, இந்த ஓபி வந்து தொட்டுட்டு ஃபால். அது எவ்வளவு பெரிய ஃபால்னா அது ஒரு 12 ஹவர் கிட்ட போயிருக்கும். ரெட் எல்லாம் போக ஓரளவு நீங்க பிடிச்சிருக்கலாம். இதானே 54 ஒரே கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும் தான் கணக்கு எடுப்பேன். அதுக்கப்புறம் யாருமே ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். சும்மா சொல்லுவாங்க நான் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் சொல்ல, நார்மலா இருக்கவங்க சொல்றேன்.
666. ஓகே, 666ல அந்த 60 போயிடும். 600 வச்சுக்கோங்க ரவுண்டா. ஸோ 50க்கு 600 மீன்ஸ் 1:12 முடிஞ்சது வேலை. இங்க இல்ல, ஆனா இங்க இருக்கு. இப்ப புரியுதுங்களா? நியூஸ் ஸ்டடி எடுக்கலாம். இந்த மாதிரி பக்காவா இருந்தா எடுக்கலாம். நியூஸ்ல வந்து அந்த கேண்டில் வரும்போது எடுக்கக்கூடாது, அது தப்பு. அப்பதான் காலி ஆயிடுவீங்க. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த சார்ட்டை நான் இப்போ அனலைசைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீக் சார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ சொல்ல வரது ரொம்ப ஈஸியான விஷயம். 1 டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் எடுங்க. எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஐஆர்சிஎல்ஸை மார்க் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இப்போ இஆர்ல இருக்கா, ஐஆர்எல் இருக்கா, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அங்க வந்து நெக்ஸ்ட் ட்ரெண்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் ட்ரெண்ட்னா ஐஆர்ல இருந்து ஐஆர்லுக்கு போகுது, இஆர்ல போகுது, இஆர்ல இருந்து ஐஆர்ல வரப்போகுது. அப்படி இல்ல, இது 3 இடத்துலயும் இல்ல, ஐசன் லோஸ்ல இல்ல, அந்த ஐஆர்எல்ஸ் அதாவது இஆர்எல்ஸ்லயும் இல்ல, ஐஆர்எல்ஸ்லயும் இல்ல, ரீட்ரேஸ்மெண்ட்லயும் இல்ல. நடுவுல இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் எதை நோக்கி போதோ அதை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நடுவுலன்னா 0.5 சொல்லல, ஐஆர்எல்ல இருந்து ஒரு 2 நாள் கிளம்பியாச்சு. இங்க நான் அப்புறம் பாக்குறது, ஆனா கிளம்புது ஐஆர்எல் இருந்தானே போயிட்டு இருக்கு. அப்ப இஆர்எல் வரையும் பாருங்கன்ற. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 ஹவர் 1 ஹவர்ல தெரிஞ்சா நீங்க மார்க் பண்ணலாம். தெரியலனா அங்க இருக்கக்கூடிய எல்டிஎஃப்க்கு PO3 பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்துருங்க. ஓகேங்களா? எங்க பார்த்தாலும் எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் தான் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். கில் ஜோன்ல டேப் ஆகும்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் டேட்டாவோட சேர்த்து பாருங்க. செகண்ட் வீக், தேர்ட் வீக் நல்லா இருக்கும். எல்லா வீக்லையும் டியூஸ்டே வெட்னஸ்டே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நியூஸை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.